அதுவே தான் காதலிச்ச பொண்ணோட மகளுக்கு கேன்சர், உயிருக்கு போராடிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சா எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ல. அதான் நானும் சந்தீப்பும் நவ்யாக்கு உதவி பண்ணலான்னு முடிவு எடுத்துட்டோம். சில நேரத்துல யோசிச்சு பார்த்தா என்னை வெளியே அனுப்புறதுக்காகவே இவங்க அண்ணனை மறைச்சு வச்சிருக்காங்களோன்னு தோணுது. பாருங்க மேடம், இப்படிதான் ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்கா. இங்க வந்ததுக்கு காரணம் நீங்களும் சந்தீப்பும் கொடுத்த ஒரு நம்பிக்கை தான். தட்ஸ் வை ஐ அம் ஹியர். நவ்யா, 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 நவ்யா. நவ்யா, நவ்யா, எங்க இருக்க? நவ்யா, நவ்யா, சிஸ்டர், சிஸ்டர், சின்ன குழந்தை யாராவது பாத்தீங்களா? இல்ல, பாக்கலையே மேடம். நவ்யா, 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 எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ, சின்ன குழந்தைய வெளியில எங்கயாவது பாத்தீங்களா? இல்ல, பாக்கலையே. எங்க போனா? நவ்யா, 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 எங்கடி போன? நவ்யா, எக்ஸ்கியூஸ் மீ, நவ்யான்னு ஒரு சின்ன குழந்தைய பாத்தீங்களா? இல்ல, பார்க்கல மேடம். ஷட். சின்ன பொண்ணு, சின்ன குழந்தை, அவ வார்ட்ல இல்ல. நீங்க எங்கேயாவது பாத்தீங்களா? இல்ல மேடம், பார்க்கலையே. நான் ரொம்ப நேரமா இங்க தானே இருக்கேன். நவ்யா, 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 நீ ஏன்டா இங்க வந்த? நான் உன்னை எங்க எல்லாம் தேடினேன் தெரியுமா? அம்மா, நம்ம வீட்டுக்கே போயிடலாமா? இந்த ஹாஸ்பிட்டல் வேண்டாம்மா. ஏண்டா, உனக்கு உடம்பு சரியாக வேண்டாம்? இங்க இருந்து மருந்து சாப்பிட்டா தானே உனக்கு சரியாகும். என்னடா? எனக்கு உடம்பே சரியாக வேண்டாம், நான் இப்படியே இருந்துடுறேன். ஏண்டா, என்ன ஆச்சு? எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் பிடிக்கல, அதுவும் இந்த Dress சுத்தமா பிடிக்கல. எதுக்குமா இதெல்லாம்? வாமா, நம்ம போயிடலாம். இங்க பாரு, சந்தீப் அங்கிள், கவிதா ஆண்டி நம்மளுக்காக எவ்வளவு ஹெல்ப் பண்றாங்கல்ல. நம்ம திடீர்னு அவங்கள விட்டுட்டு போயிட்டா அவங்க கோச்சுக்குவாங்க இல்லடா? என்ன நினைச்சுக்குவாங்க? கொஞ்ச நாள் தான், ஜஸ்ட் ஃபியூ டேஸ். டெஸ்ட் எல்லாம் முடிஞ்ச உடனே மெடிசின்ஸ் எல்லாம் எழுதி தருவாங்க. பிரிஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு நம்ம அப்படியே ஊருக்கு போயிடலாம். சரியா? இப்ப வா, ரூமுக்கு போலாம். அம்மா, முடியாதுமா, என்னால அந்த ரூமுக்கு வரவே முடியாது. நான் போறேன், என்னை விட்டுடு. எனக்கு இங்க எதுவுமே பிடிக்கலமா. பிடிக்காத இடத்துல என்னால எப்படி இருக்க முடியும்? ப்ளீஸ் நவ்யா, உனக்கு உடம்பு சரியாக வேண்டாம்? நான் இங்க இருக்கிறதுக்கு செத்து போறதுக்கு பெட்டர் மம்மி. நவ்யா,
அப்படியெல்லாம் பேசக்கூடாது. இங்க பாருங்க மம்மி, நான் உயிரோட இருக்கணும்னா என்னை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க. சரி வா, முதல்ல ரூமுக்கு போலாம். ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு காலையில போயிடலாம். சரியா? வா. மம்மி, என்னடா செல்லம்? நான் செத்துருவேனா? இல்லடா, உனக்கு ஒண்ணும் ஆகாது. அம்மா இருக்கேன்ல, உனக்கு ஒண்ணும் ஆகாது. நான் பாத்துக்கிறேன். ஹே பூஜ், என்ன இந்த நேரத்துல? சாரி, இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க கூடாது. எமர்ஜென்சி, அதனால தான் கூப்பிட்டேன். நவ்யா நல்லா இருக்கல்ல? இருக்கா? அப்புறம் என்ன பூஜ், என்ன பிரச்சனை? நான் நல்லா படுத்து தூங்கிட்டேன். திடீர்னு முழிச்சு பார்த்தா நவ்யாவை காணோம். காணுமா? என்ன சொல்ற நீ? ஹாஸ்பிடல் ஃபுல்லா தேடிட்டேன். தனியா ஒரு இடத்துல போய் குழந்தை அழுதுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா. பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சந்தீப். என்னாச்சு? அவளுக்கு இந்த ஹாஸ்பிடல் என்விரான்மெண்ட் எதுவுமே பிடிக்கல. அந்த சின்ன குழந்தை ட்ரெஸ் கலர் பிடிக்கல, அதனால போயிடலான்னு சொல்றா. இவ்வளவுதானா? நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். இல்ல, நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரணமான விஷயம் இல்ல. She's really disturbed. இந்த ஹாஸ்பிடல்ல இருக்கிறதுக்கு பதிலா என் குழந்தை செத்து போயிடலான்னு சொல்றா. பெங்களூர்ல நீ என்ன பார்த்தப்போ எத்தனை ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் நான் சந்தோஷமா இருந்தேன்ல. இவளுக்கு கேன்சர், அவ செத்துட்டு இருக்கான்னு தெரிஞ்சும் நான் எதுக்கு சந்தோஷமா இருந்தேன்னு சொல்லு. கடைசி வரைக்கும் என் குழந்தைய நான் சந்தோஷமா வச்சுக்கணும்னு தான். எனக்கு நல்லா தெரியும் she can't survive. இந்த பாரு, எப்படி இருந்தாலும் என் குழந்தை கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும். I only want that. That's the only thing I want. அவ சந்தோஷமா இருக்கணும். ஆனா இங்க வந்தா பழைக்க வைக்கலான்னு நீ தானே சொன்ன. அவ பழைக்கணும், எனக்கு அந்த ஆசை இருக்கு. ஆனா இப்படி I can't torture her like this way. I can't torture her like this way. உனக்கு நவ்யா முக்கியம், ஆனா எனக்கு நீங்க ரெண்டு பேருமே முக்கியம். உங்க ரெண்டு பேரோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். ப்ளீஸ், நவ்யா ரொம்ப நாள் நல்லா இருப்பா. ஓகே? நவ்யா உயிரோட இருக்கணும், ஆனா அதுக்கு மேல
அவ அவ சந்தோஷமா இருக்கணும். அவளுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. பாதி நேரத்துல இப்படி எழுந்தும் ஏதோ ஒரு மூலையில உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க முடியுமா? அது பாரு பூஜ், காலையில நான் வரேன், என்ன பண்றதுன்னு யோசிப்போம். கவிதா கிட்ட பேசிட்டு ஒரு என்ன பிரச்சனை? பூஜா ஃபோன் பண்ணிருக்கா. ஏதாவது பிரச்சனையா? நத்திங், ஒன்றும் இல்லை, பேசிட்டு இருக்கேன், சொல்றேன். ஆல்ரைட். இது பாரு, நான் காலையில வரேன். நான் கவிதா கிட்ட பேசி கன்சல்ட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம்னு ஒரு முடிவு எடுக்கலாம். ஓகே? இத பாரு, என்னதான் இருந்தாலும் நாளைக்கு டிசைட் பண்ணிடலாம். ப்ளீஸ் கவிதாக்கும் சொல்லிடு. ஓகே, ஷூர். நீ நிம்மதியா தூங்கு. ஓகே, ப்ளீஸ். காலையில சீக்கிரம் வந்துருங்க ப்ளீஸ். ஓகே, ஷூர். சாரி, ஐ கால்ட் அட் திஸ் ஹவர். குட் நைட். என்ன சந்தீப், ஏதாவது பிரச்சனையா? இல்ல, பிரச்சனை எதுவும் இல்லை. பின்ன என்ன? இல்ல, நவ்யா தூக்கத்துல இருந்து திடீர்னு எழுந்து போய் ஒரு இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருந்தாலும். ஓ சரி, என்னாச்சு? தூக்கத்துல இருந்து திடீர்னு எழுந்து போய் ஒரு இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருந்தாலும். ஓ சரி, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, அவளுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மாஸ்பியர் பிடிக்கலையா. அவளுக்கு கொடுக்குற ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ் கூட பிடிக்கலன்னு சொல்லி அழுதுட்டு இருந்தாலும். பாவம். அப்படிதான் இருக்கும் சந்தீப், போக போக சரியாயிடும். நீங்க சொல்லுங்க. ஆனா பூஜா தான் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கா. நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்து போயிடலாங்கிற அளவுக்கு அவ யோசனை பண்ணிட்டு இருக்கா. நவ்யா வேதனை பண்றது அவளால தாங்கிக்க முடியலையா. நவ்யாக்கு கொடுத்துட்டு இருக்கோம், அவங்க உயிரை காப்பாத்த வேணாமா? அதெல்லாம் சரி, ஆனா அவ என்ன ஃபீல் பண்றானா, நவ்யாவோட ஹாப்பினஸ் தான் முக்கியம், அவளோட கம்ஃபர்ட் தான் முக்கியம்னு ஃபீல் பண்றான். ஆமா, நவ்யா அவங்கிட்ட பேசும்போது ஹாஸ்பிட்டல் பிடிக்கலன்னு தான் சொன்னா. பட் வீடு மாதிரி ஹாஸ்பிட்டல் இருக்க முடியுமா? கவிதா அவ வசதியா வாழ்ந்த பொண்ணு. சரி, ஒண்ணு பண்ணலாம். அவளுக்கு தேவையான வசதியை ஹாஸ்பிட்டலே செஞ்சு கொடுப்போம், ட்ரீட்மெண்ட்டை கம்ப்ளீட்டா மாத்துவோம். இல்ல கவி, அவ நம்ம ஹாஸ்பிட்டல்னு இல்ல, டோட்டலா அவ ஹாஸ்பிட்டல்னால வெறுக்கிறா. அடிக்கடி ட்ரீட்மெண்ட்டுங்கிற பேர்ல இன்ஜெக்ஷன்ஸை போட்டு கீமோதெரப்பி, இந்த மெடிசின்ஸ், இந்த ஹாஸ்பிட்டல் அட்மாஸ்பியர், இது எல்லாத்தையும் பார்த்து ஒரு மாதிரி எக்ஸென்ட்ரிக்கா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. என்ன கொன்னுடுங்கன்னு அப்படியெல்லாம் கேட்டுட்டு இருக்காளா. ஒரு குழந்தை மாதிரி அவ பேச மாட்டேங்கிறாளா. ரொம்ப பாவமா இருக்கு அவளை பார்க்கறதுக்கு. ஸோ அதனால தான் பெங்களூர்ல கூட அவளை வீட்டில் வச்சு தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணலாம்? கவி, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், தப்பா எடுத்துக்க மாட்டியே? ஐயோ, என்ன சந்தீப், என்னன்னு சொல்லு, நமக்குள்ள என்ன? நவ்யாவை நம்ம வீட்டில் கூட்டு வந்து தங்க வச்சுக்கலாமா? பூஜாவும் கூட இருக்கட்டும், தேவைப்பட்ட ஹாஸ்பிட்டல் கூட்டு போகலாம். ஐயோ, சூப்பர் ஐடியா, எனக்கு தோணாம போச்சு. அப்படியே செஞ்சிடலாம். கவிதா, நிஜமா தான் சொல்றியா? இதுல உனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லையே? என்ன பேசுற சந்தீப்? இந்த மாதிரி நேரத்துல ஹெல்ப் பண்ணாம எப்ப பண்ணணும்? குழந்தை இல்ல, உன் ஃப்ரெண்டு வேற, உடனே ஃபோன் பண்ணி சொல்லிடு. நம்மள நம்பி வந்திருக்கா, நம்ம வீட்டுல தங்க வைக்காம வேற எங்க தங்க வைக்கிறது? தேங்க்யூ கவி. காலையில முதல் வேலையா அவங்கள போய் கூட்டிட்டு வந்துருவோம். வர்ஷா, விவேக் எல்லாம் கூட இருந்தா நவ்யாக்கு சேஞ்சா இருக்கும். இத்தனை பேர் கண்டுக்காம போறப்போ நீ ஒருத்த மட்டும்தான் நான் பேசுறத காது கொடுத்து கேக்குற. எல்லாரும் என்ன பைத்தியம் சொன்னப்போ நீ மட்டும்தான் என்ன சாதாரண மனுஷியா பார்த்த. உண்மையை சொல்ல போனா உன்னாலதான் நானும் மறுபடியும் தற்கொலை பண்ணிக்காம வாழ்ந்துட்டு இருக்க. நீ இல்லைன்னா இந்நேரம் நான் என் முடிவை தேடிட்டு இருப்பேன். ஐயோ, இந்த மாதிரிலாம் பேசாத, அப்படிலாம் யோசிக்காத. உன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்கும், அதை நான் கண்டுபிடிக்கிறேன். நம்பிக்கையோட இரு ஆனந்தி, ப்ளீஸ்.
மனோ மனோ ஒரு முக்கியமான விஷயம். என்ன நந்தி? நேத்திக்கு ஒரு கனவு. ஒரு முக்கியமான விஷயம். என்ன நந்தி? நேத்திக்கு ஒரு கனவு. என்ன கனவா நந்தி? அக்காக்கு ஏதோ பிரச்சனை வர மாதிரி. யாரு? புவனாக்கா? இப்பதான் அவ வாழ்க்கையில கொஞ்சமாவது நிம்மதியா இருக்கா, மறுபடியும் பிரச்சனையா? இது என்னன்னு கிளியரா தெரியல மனோ. ஆனா இதை நான் அவகிட்ட நேரடியா சொல்ல முடியாது. நீ தான் எப்படியாவது அவகிட்ட சொல்லி ஜாக்கிரதையா இருக்க சொல்லணும். போனாக்கு எதுவும் நடக்க போகுதுன்ற டென்ஷன்ல தான் நான் உன்கிட்ட அப்படி கோவமா நடந்துக்கிட்டேன். சாரி மனோ. சரி விடு, போலாவா? ம். நவ்யாக்கு என்ன பிரச்சனை? ஓ மை காட், லாஸ்ட் நைட் நீங்க இவளை பார்த்திருக்கணுமே. ஐ ரியலி தாட் ஐ லாஸ்ட் ஹர். ஹாஸ்பிடல் முழுக்க தேடி பார்த்துட்டு ஐ அம் நாட் ஃபைண்டிங் ஹர் எனிவே. இட் வாஸ் சோ டார்ச்சரஸ். என்னால சொல்ல முடியல. மம்மி கிட்ட சொல்லாம இப்படி போறது தப்பு இல்லையா நவ்யா? மம்மி பயந்துட்டாங்க. மம்மி பயந்து போய் அங்கிளுக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க. மம்மி பயந்துட்டாங்கன்னு சொல்றீங்களே, எனக்கும் தான் பயமா இருக்கு. அத பத்தி யாரும் யோசிக்க மாட்டீங்களா? சரி, பேச்சுவார்த்தைக்கு நான் ரெடி. நீ ரெடியா? என்ன வச்சு காமெடி பண்றீங்களா? மம்மி நைட் என்ன சொன்னீங்க? காலையில வீட்டுக்கு போயிடலாம் சொன்னீங்களா இல்லையா? மேடம்க்கு வீட்டுக்கு தானே போனோம். போயிட்டா போச்சு. ஆனா பெங்களூர் வீட்டுக்கு இல்ல, எங்க வீட்டுக்கு. ஐயோ, என்னால சத்தியமா முடியாது. ஏய், இது பாரு, எங்க வீடு ரொம்ப அழகா இருக்கும். அங்க பாட்டி இருக்காங்க, அக்கான்னு வர்ஷா இருக்காங்க, குட்டி வால் விவேக் இருக்கான். அவன் கூட நீ சண்டை போடலாம், ஆடலாம், பாடலாம். நான் பெங்களூருக்கு தான் போவேன். இது பாரு, எங்க வீட்டுக்கு வா, 2 நாள் தங்கி பாரு. பிடிச்சிருந்தா தங்கிக்கலாம், இல்லனா நானே உன்னை பெங்களூருக்கு அனுப்புறேன். ஓகேயா? முதல்ல ரெஸ்ட் ரூம் நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஸ்மெல் எல்லாம் வராது. ப்ராமிஸ். பூஜா, லக்கேஜ் எல்லாம் ரெடி பண்ணிடுங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். கவிதா, நவ்யாவை சமாதானப்படுத்த சும்மா சொல்றீங்கன்னு நினைச்சேன். இப்போ நிஜமாவே வீட்டுக்கு கூப்பிடுறீங்க. வாட் இஸ் திஸ்?